இன்றைக்கு நாம் கேட்க போகிற செய்தியினுடைய தலைப்பு தாங்குகிற கர்த்தர் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தாங்குகிற கர்த்தர். நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் தாங்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நிறைய பெயர் உண்டு. தாயை போல தேற்றுகிறவர், அரவணைக்கிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், இப்படியெல்லாம் பல பெயர்கள் உண்டு. சிறந்த மருத்துவர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் எது நம்மளை தாங்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கனவு பார்க்கான்றோம். எதோ நம்மளை தாங்கும். பிள்ளை தாங்கும், புருஷன் தாங்குவார், மனைவி தாங்குவாங்க, உறவுகள் தாங்குவாங்க, அண்ணன் தம்பிங்க தாங்குவாங்க. என்ன, நம்ம வைத்திருக்க இந்த பொருளாதாரம் நமக்கு உதவியாக இருக்கும், நம்முடைய அறிவு நம்மை இப்படிலாம் நம்ம நிறைய கனவு கண்டுக்கிட்டு இருக்கோம் இந்த பூமியில். நான் சொன்ன லிஸ்ட்டில் 10% நிறைவேறது கஷ்டம். 10% நான் சொன்ன லிஸ்ட்டில் 10% நிறைவேறது கஷ்டம். எத்தனை பேர் 2 ஆம்பளை பிள்ளைங்க, 3 ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க? என்ன, ஆம்பளை பிள்ளை பிறந்தவொன்னே அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க, அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க, ஊரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, எனக்கு ஆம்பளை பிள்ளை 2வது ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுருப்பாங்க. நீ எத்தனை வீட்டில் ஆம்பளை பிள்ளை அப்பா அம்மா பாதுகாக்குது? ரொம்ப ரேர். ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் மாதம் ஒரு முறையில் 2 மாதம் ஒரு தடவை எப்படியாவது புருஷனை அழைச்சிக்கிட்டு ஓடி வந்து தன் தாய் தந்தையை பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு தடவை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு தடவை பார்த்தா மாதம் முழுவதும் சாப்பாடு ஏற்படுவார். சில பொம்பளை பிள்ளை உள்ளூர்லேயே கட்டி கொடுத்துருப்பாங்க. சிலது விசாலமான பிள்ளை இருக்கும், சிலது சூனியமாக இருக்கும். யார் உள்ளூரில் இருந்தீங்க எனக்கு வச்சுக்காதீங்க, நான் பொதுவாக பேசுகிறேன், நமக்காக தான் பேசுகிறார் போல இருக்குது. சூனியமாக இருக்கும் நினச்சிருப்பாங்க. பொம்பளை பிள்ளையும் சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளையும் சொல்கிறேன். அந்த ஆம்பளை பிள்ளை ஈக்குவலுக்கு பொம்பளை பிள்ளையும் ஆகிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாய் தந்தை யாருன்னே தெரியாமலாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆக நம்ம என்ன உள்ளத்தில் நினைக்கிறோம், இந்த குழந்தைகள் பெற்றெடுக்கும் பொழுது இந்த பிள்ளை நம்மளை தாங்கும், நாம் தாங்குகிறோம். வாயை கட்டி வயிற்றை கட்டி இரவெல்லாம் கண்ணு முழிச்சு தியாகம் பண்ணி அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டுலாம் வளர்க்குற நோக்கம் என்ன? பிள்ளை நல்லா இருக்கணும். அடுத்து நம்முடைய முதிர் வயதில் ஒரு ஆலமரம் என்றால் அந்த ஆலமரத்துக்கு ஒரு விழுது தேவை. விழுது இருந்தால் அந்த ஆலமரம் சாயாது. விழுது இல்லாத ஆலமரம் என்றைக்கு ஒரு நாள் அது சாய்ந்தே தீரும். அப்போ அந்த ஆலமரம் உறுதியாக இருக்கணும்னு சொன்னால் அந்த விழுதுகள் தேவை. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் விழுதுகள் வீணாய் போயிருக்கிறது. சரி, ஆனால் இந்த தேவன் அப்படி அல்ல. இவர் நிச்சயமாகவே நம்மை தாங்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் நம்மை தாங்குகிறவர், இவர் நம்மை சுமக்கிறவர், இவர் நம்மை ஏந்துகிறவர். ஆமேன். கரம் பிடித்து இவர் நம்மை வழி நடத்துகிறவர். இந்த பூமியில் உங்களை யார் தாங்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் நினைத்த எது தாங்குதோ இல்லையோ, அது நீங்கள் சம்பாதித்தது எது உங்களை தாங்குகிறதோ இல்லையோ, ஆவியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய மரண நாள் வரை நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் தாங்குகிறவர். அவர் தாங்கி கொண்டிருக்கிறவர். ஹல்லேலூயா. தாங்குகிற கர்த்தர், தாங்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஏற்றமாக இருக்கட்டும், இரக்கமாக இருக்கட்டும், வீழ்ச்சியாக இருக்கட்டும், இகழ்ச்சியாக இருக்கட்டும், வேறு எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் தாங்குகிற ஒரு மெய்யான தகப்பன் நம்முடைய பரலோகத்தின் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்ம மனிதர்கள் மீது இந்த அன்பை வைக்கும் பொழுது, எதிர்பார்ப்பை வைக்கும் பொழுது அது நிறைவேறாத பட்சம். ஒரு தாய் கால் பண்ணுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவங்களுக்கு 3 மாதம் கடந்து போச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு டாக்டர் திருவாரூரில் தேரடிக்கும் பக்கத்தில் சக்கரவர்த்தின்னு ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட போங்க, அவர் இருதய நோய் நல்லா பார்ப்பார், ஒரு சீனியர் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாள் ஆச்சு. நான் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க பொதுவாக எம்டின்ட்டு பொது மருத்துவர்கிட்ட மட்டுமே போயிட்டு வந்துருக்கிறாங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு அவங்க போகலை, நீங்கள் இப்போ தனியாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு தான் தெரியும் என்ன கோளாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நேற்று கால் பண்ணுறாங்க, அண்ணா பேச முடியல. ஏம்மா போய் பார்த்தீங்களா? இல்லை, 2 பையனுங்க இருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, 3 பிள்ளைங்க. புருஷன் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. புருஷன் அதை பற்றியே கரிசனை காட்டல. என்ன அது சொல்லுது, நான் செத்தா பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய புருஷன்மார்கள் மனைவி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க, இது செத்தா பரவாயில்ல, ஃப்ரீயாகிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன நினச்சி கல்யாணம் பண்ணாங்க? இவங்க சாகணும்னு நினச்சா கல்யாணம் பண்ணாங்க? இல்லை, கடைசி வரையும் அவங்க நம்ம தாங்குவாங்க. நம்மளுடைய வாக்குறுதி கேட்குறோம், இந்த பூமியில் வாழும் சகல நாட்களிலும் இன்பம் துன்பங்களில் எல்லாம் ஏற்ற தாழ்வுகளில் நான் கடைசி வரை இந்த வேத வசனத்தின்படி நான் நல்ல புருஷனாக நல்ல மனைவியாக இருப்பேன் என்று கர்த்தருக்கு முன்பாக சபையாருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாக்கு கொடுக்கிறேன். அது அதனோடு முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் வாக்குறுதி தான் அது. நிறைய குடும்பத்தில் முடிஞ்சு போச்சு. அதான் எல்லா குடும்பத்தையும் நான் சொல்ல வரல. நிறைய 90% குடும்பத்தில் இப்போ மனைவி செத்தா பரவாயில்லன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சில வீட்டில் புருஷன் செத்தா பரவாயில்லன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேம்மா, அவர் அழைச்சிட்டு போல, ஐயோ நான் எப்போ சாவுன்னு பார்த்துட்டு இருக்காரு. சரி பிள்ளைங்க என்னாச்சு? பிள்ளைங்களும் கண்ணிக்க மாட்டுது. ஐயோ பொம்பளை பிள்ளைக்கு நீ தேவையாச்சாம்மா அப்படிங்கிறேன்னா நான் பதஷ்டப்பட்டு போய் அப்புறம் சீக்கிரம் போங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஈவினிங்கில் இருக்கிறான்னு அது வேறு எனக்கு தெரியல. அதுக்கு ஒருத்தரை கால் பண்ணி கேட்டு, நம்ம சபையில் தான் இருக்காங்க சகோதரி தம்பி கோபிக்கு தான் கால் பண்ணேன். அவங்க மனைவி எடுத்தாங்க. உடனே கேட்டு ஐயோ ஈவினிங் இருக்க மாட்டான்னு சொல்லிவிட்டது. எதுக்கு சொல்ல வர்றேன், எப்படி ஒரு குடும்பம் தான் பெற்றெடுத்த பிள்ளை இன்னும் ஒரு திருமணம் ஆகலை, ஒரு வாலிப வயசு பிள்ளைங்க, தாய் மீது அந்த கவனம் இல்லை, புருஷன் அந்த மனைவின் மீது கவனம் இல்லை, எவ்வளோ இன்ப துன்பத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ கஷ்ட நஷ்டங்களுக்கு கூட வந்திருப்பாங்க, அவங்களோட பலவீனம் வந்து போச்சு. இந்த பலவீனத்தில் யார் காப்பாற்றுவது? 1000 தவறுகள் செய்திருந்தாலும் குறைவுகள் இருந்தாலும் அந்த பலவீனத்தில் தாங்க வேண்டுமே. உண்மையாய் தாங்கக்கூடியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. உண்மையாய் தாங்கக்கூடியவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. நீங்கள் எந்த மனுஷன் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் இன்றைக்கு தூக்கி வீசி விடுங்கள். எந்த நபர் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் தூக்கி தூரமாக்கி விடுங்கள். கடைசி மூச்சு விடும் வரை நம்மை குறைவில்லாமல் காக்கக்கூடியது இயேசு ஒருவர் தவிர இந்த உலகத்தில் வேறு யாராலையும் முடியாது. அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை. சங்கீதங்களின் புஸ்தகம் 3:1-5 வரை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வேதனை குறித்து சொல்லி வருகிறார். இந்த அதிகாரத்தினுடைய தலைப்பை படிச்சீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி. ஹலோ இருக்கீங்களா? மறுபடியும் தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போக. மறுபடியும் தாவீது தன் குமாரன் அப்சலோம் தன் மகனாகிய தன் பிள்ளையாகிய செல்லமாய் அழகாய் பெற்றெடுத்து வளர்த்த தன் மகன், தன் சொந்த ரத்தம், அந்த மகனுக்கு பயந்து. தலைப்பை பார்த்தீங்களா? அப்பா ஆலமரம் தாங்க வேண்டிய விழுது தாக்குது, தாங்க வேண்டிய விழுது தாக்குது. வயதான நேரத்தில் நாடி நரம்பெல்லாம் தளர்ந்த நேரம், அவன் தோலெல்லாம் சுருங்கின நேரம், வெளத்தெல்லாம் இழந்த நேரம், கொஞ்சம் கூட்டத்தை அழைச்சிட்டு காட்டில் ஓடுறான். அப்சலோம் கொன்னுடுவான் மகன். அழகானவன், செதுக்கி எடுத்த பிள்ளை மாதிரி உள்ள அப்சலோம், நல்ல தர்மசாலி, நல்ல போர் வீரன். அந்த பிள்ளை குறித்து தாவீது எவ்வளவு கனவு கண்டிருப்பான். ஆனா இப்ப அந்த பிள்ளைக்கு பயந்து. வாசிமா அந்த டைட்டில் வாசிமா. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். ஓடிக்கிட்டே பாடுறான். ஐயா, தன் மகனுக்கு பயந்து உயிரை காத்தா போதுன்னு அவன் பயந்துட்டு ஓடுறான். தன் மகன் தாங்குவான்னு நினைச்சவன் தாக்க ஆரம்பிச்சிட்டான். கொன்னுடுவான் அந்த பாவின்னு சொல்லிட்டு தாவீது பயந்து ஓடுறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ விண்ணப்பம் பண்றாரு. 1, 2, 3 2 வசனம் விண்ணப்பம். கர்த்தாவின் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், அந்நியர் அல்ல, என் ரத்தம், நான் என்ற ரத்தம், என் பிள்ளை, என் கற்ப பிறப்பு, அந்நியர் அல்ல. ஒரு கூட்டத்தை அழைச்சிட்டு தேடுறான் அப்பாவை கொலை செய்ய. அவனை கொலை செஞ்சுட்டு அந்த சிங்காசனத்தில் ஏறுவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இனி அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது, கடவுள்கிட்ட தயவு கிடையாது. கடவுள் அவனை போட்டு தள்ள போற ஒப்பு கொடுத்துட்டார், அவ்வளவுதான். இனிய கடவுளிடத்தில் அவனுக்கு எந்த ரட்சிப்பும் கிடைக்காது, விடுதலை கிடைக்காது, அப்படி என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து அந்த கடவுளே உங்களை கைவிட்டாரு, அந்த கடவுளே உங்களுக்கு இறங்கல, அதனால தான் இந்த பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் இந்த பாடுகள் இருக்கிறாங்கன்னு அதுதான் காரணம் அப்படின்னு ஒருவேளை உங்கள் காது கேட்க யாராவது சொல்லி இருந்தால் இன்றைக்கு உங்களை அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலை. விசுவாசத்தை அறிக்கை செய்யறான். இத்தனை பேர் பெருகி இருந்தாலும் சரி, இந்த கூட்டமெல்லாம் நெருங்கி என்கிட்ட வந்து என்னை பிடித்தாலும் சரி, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அல்லேலூயா. விசுவாசத்தை அறிக்கையிட்டான். யாரெல்லாம் உங்க குடும்ப கஷ்டத்தை பார்த்து இன்னந்த கஷ்டம் போகல, எந்தெந்த கஷ்டம் போகலையா, ஏதோ நடந்து போச்சு, அந்த கடவுளை கைவிட்டாரு, அந்த கடவுளை உங்களுக்கு மனம் இறங்கல, இவங்க போறது பக்தி எல்லாம் வேஸ்ட், இந்த பக்தி வீணான பக்தி, இது கை கொடுக்காது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ, கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் வரப்போகிறார். அவர் மகிமையாய் வரப்போகிறார். அவருடைய ஜீவன் இறங்கி வரப்போகிறது. உங்க சரீரத்தில் தங்க போகிறது. அவருடைய கரங்களை தொட போகிறது. உங்க வீட்டிற்குள்ள ஒரு தேவ அற்புதம் நடக்க போகிறது. தேவ தூதர்கள் இறங்கி வரப்போகிறார்கள். உருவின பட்டயத்தோடு தேவன் இறங்கி வரப்போகிறார். ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா.
விசுவாச அறிக்கை செஞ்ச 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார், நான் படுத்து நித்திரை செய்தேன். நல்லா கவனிங்க, எவ்வளவு கஷ்டத்தோட அவன் படுத்து நித்திரை செஞ்சிருப்பான். இதுதான் நமக்கு பாயிண்ட். 5வது வசனத்துக்காக தான் உங்களை கேட்டு வரேன். எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கு அவனுக்கு. சொந்த பிள்ளை, மாற்றான் தாய் பிள்ளை இல்லை, அவன் ரத்தத்துக்கு பிறந்த பிள்ளை, அவன் கற்ப பிறப்பு. எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கும் பாரு. சில பேர் செய்கிற காரியம் துரோகம் நம்மளால தாராளமாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சிலர் செய்கிறத தூக்கமே வராது. இவங்களா இப்படி பேசுனாங்க, இவங்களா இப்படி நம்மளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களாம் நம்ம நினைச்சு கூட பார்த்துக்கலையே, நம்ம இதோட நினைக்கவே இல்லையே. இவங்க இப்படி பேசுவாங்க, இவங்க இப்படி நடப்பாங்க, இவங்க இப்படி நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, இவங்க இப்படி நம்மளை ஏமாற்றுவாங்க, இப்படி ஊரெல்லாம் நம்மளை தூற்றி பறைசாற்றுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட இவங்களை பற்றி நம்ம நினைக்கவே இல்லையே. இவங்கெல்லாம் இப்படி இரவெல்லாம் தூக்கம் வராது, பசி இருக்காது, சாப்பிட முடியாது, அதுவே பாதி வியாதி ஆகிடும். இப்போ சொல்கிறேன், இத்தனை கஷ்டத்திற்கு மத்தியில் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன். இந்த கஷ்டத்தில் அவன் ஜெபம் பண்ணாமல் இருந்தானா? ஜெபம் பண்ண விசுவாச அறிக்கை செய்யாமல் இருந்தானா? என்ன ஆண்டு விருப்பம், ஆடு மேய்ச்சிருந்தேன், அழைச்சாரு, வந்தேன், கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பலன் கொடுத்தாரு, ஒரு பெரிய முகவரியை கொடுத்தாரு, தேசத்தில் உயர்த்தினாரு. இப்போ என் ஆண்டவர் கைவிட்டாரே, நான் எதுக்கு நம்ம அவரை தேடணும்? போ ஏதாவது சொன்னானா? ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இதே இடத்துல உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். என் மகனுக்கு பயந்து நான் காட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனாலும் எந்த இடத்த விட்டு நான் ஓடுறேனோ ஓடி நான் புறப்பட்ட இடத்திற்கு மறுபடியும் என்னை கொண்டு போய் வைத்து என் தலையை நீர் உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். சொல்கிறேன் பாருங்க, நான் படுத்து நித்திரை செஞ்சேன், நான் படுத்து தூங்கிட்டேன். காட்டில் நடந்து போகிறான், வயசான நேரம், ஒரு குறிப்பிட்ட படையோடு ஓடுறான், தப்பிச்சம் பொழைச்சோன்னு சொல்லி. அவன் மீது அன்புள்ளவங்களாம் அவனோட சேர்ந்து வர்றாங்க, காட்டில் ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது எங்கே ஒரு இடத்துல இரவில் தூங்கி ஆகணும்ல, நான் படுத்து நித்திரை செய்தேன். என்ன வேதனையோடு நித்திரை செஞ்சிருப்பான் பாருங்க, என்ன வேதனையோடு படுத்திருப்பான் பாருங்க. எல்லாருமே இந்த கைவிட மாட்டாங்க. சிங்காசனத்தில் இருந்தவன் காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கான், உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறான். கவனிங்க, அந்த கடைசி கட்டத்துக்கு போகும்பொழுது கூட நம்முடைய நம்பிக்கை இழந்துடக்கூடாது. சிங்காசனத்தை இழந்தாச்சு, அடுத்து உயிரை இழக்க போகிறான். அதுதான் நடக்க போகுது. ஏன்னா அவன் திறமசாலி, அவன் சிங்காசனத்தை பிடிச்சிட்டான், இனி அவனை விரட்ட முடியாது. அவன் தேசத்துக்குள்ள இருக்கான், அரண்மனையில் இருக்கிறான், இவன் அரண்மனை விட்டு வெளியில் புறப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, இவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் படைகளை நம்பினான், தான் திறமையை நம்பினான். ஆனால் இவனோ கர்த்தரை மாற்ற நம்ம நம்பி இருந்தான். இவன் நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டுமே இருந்தது. ஆக எவ்வளவு உங்களுக்கு திறமை இருந்தாலும், வசதி இருந்தாலும், வாய்ப்பு இருந்தாலும், சம்பாத்தியம் இருந்தாலும், எத்தனை மனிதர்கள் உயிருக்கு உயிராக பழகினாலும் தயவு செய்து அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது கர்த்தர் மேல் மட்டுமே. எல்லாருக்கும் சொல்கிறேன், வளர்ந்து வர்ற பிள்ளைகளிலிருந்து வயோதிக பெற்றோர்களை எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், கர்த்தர் மேல் மட்டும்தான் நம்ம அந்த நம்பிக்கையை வைக்கணும். அந்த நம்பிக்கை வச்சான். அவர் சொல்றாரு, அவர் நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆமென். தாங்க வேண்டிய பிள்ளை துரத்துது. யெகோவா தெய்வம், கர்த்தராகிய தேவன், அண்ட சராசரையும் படைத்த கர்த்தர் வனாந்தரத்தில் காட்டுப்பகுதியில் படுத்து கவலையோடு நித்திரை சிறந்த மனுஷன் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கரம் அவனை தாங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை, 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ஆமென். ரட்சிப்பு காட்டுல போய் தான் அவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. தகர்த்து போடுவீர்னு சொல்ல, போட்டீர் அப்படின்ட்டான். அடுத்து காட்டுக்கு ஓடுனவன், அவனுடைய ஜீவன் அங்க முடியல, மறுபடியும் அவனுக்கு சிங்காசனம் அவனை அழைத்தது. அல்லேலூயா. எந்த சுகத்தை, எந்த பலத்தை, எந்த ஐஸ்வர்யத்தை, எதை நீங்க இழந்து போனீங்களோ, அது நியாயமான முறையிலையோ அநியாயமான முறையிலையோ, மனிதர்களாலோ பேய்களாலோ அல்லது உங்களுடைய ஞான குறைவினாலோ எப்படி நீங்கள் இழந்து போனீர்களோ, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் கொடுத்து உங்களை தாங்க போகிறார். கர்த்தர் மறுபடியும் கொடுத்து உங்களை தாங்க போகிறார். எத்தனை பேர் நம்பிங்க? அல்லேலூயா. ஆனாலும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிக்க நாம் கேட்கலாம்.
என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. ஒரு சந்ததியை காப்பாற்றுவதற்கு அவர் எத்தனை பேர்லாம் சொல்றார், என் தாசனாகிய இஸ்ரவேல், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமை அவர் யாரா வச்சிருந்தாரு? நண்பனாக. ஆபிரகாம் வீட்டுக்கு போறாரு, 2 தூதர்களோட ஒரு மரத்தடி நிழல்ல போய் பேசிட்டு இருக்காங்க. நண்பர்கள் பேசிட்டு இருக்கிறது மாதிரி தேவன் போய் ஆபிரகாம் வீட்டை தேட ஒரு கூடாரத்தில் இருக்காரு. பெரிய மாளிகை எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு கூடாரவாசி, ஒரு டென்ட் அடிச்சிருக்கிறாங்க. அதுல போய் அங்க அந்த மரத்தடி நிழல்னு ஆண்டவர் பேசுறாரு. அதெல்லாம் சொல்றாரு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. நாமெல்லாம் யாருடைய சந்ததி? அப்ப நம்ம அப்பா அவருக்கு சிநேகிதன், நம்ம யாரு? எதிராளியா? இந்த பூமியில ஏற்றுக்கொண்டவங்க, இந்த நிமிஷம் வரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, இந்த நிமிஷம் வரை பிறந்திருக்கிற பிள்ளைகள், இனி பிறக்க போகிற பிள்ளைகள், அத்தனை பேர் இந்த உலகம் இன்னும் 2000 ஆண்டுகள் இருந்தாலும் சரி, இன்னும் 10,000 ஆண்டுகள் இந்த உலகம் அழியாமல் இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் ஒரே தகப்பன் ஆபிரகாம். அல்லேலூயா. அவனுடைய சந்ததி தான் நம்ம எல்லாரும். மதங்களா பிரிந்திருக்கலாம், ஜாதிகளா பிரிந்திருக்கலாம், அத்தனை மதங்களுக்கும் அத்தனை ஜாதிகளுக்கும் ஒரே தகப்பனாக தேவன் வைத்திருக்கிறார் ஆபிரகாமின் சந்ததியே. ஆமென். ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிற நம்ம தகப்பன் ஆபிரகாம் அவருக்கு சிநேகிதன். நம்ம அதை விட அதிகம். அது சொல்றாரு, நீங்க எனக்கு பிள்ளை, நான் உங்களுக்கு தகப்பன் அப்படிங்கிறார். நம்ம புதிய ஏற்பாட்டில், நீங்க எனக்கு பிள்ளையா இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அவன் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து. பூமியின் கடையாந்தரம் அப்படின்னா வடகோடி, தென்கோடி, கீழகோடி, மேலகோடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தூரம், இங்க டிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த பூமி கடையாந்திரம் என்பது இந்த பூமியில ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு நபர், தள்ளப்பட்ட ஒரு நபர், பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர். அப்படி தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடந்த ஒன்றை நான் எடுத்து, கடையாந்திரங்கள் இருந்தா கடைசி நிலை. இங்க உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாருமே கடைசி நிலையில தான் வந்தோம். சரி, போய் பார்க்கலாம், போகலாம், ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம், எல்லாம் போய் பார்த்தாச்சு, இங்க நடக்குதா இல்லைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்மளாம் வந்தோம். ஆனா வந்த நம்மை ஆண்டவர் கைவிடவில்லை. பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, அந்த கஷ்டத்தின் எல்லையிலிருந்து உங்களை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். எப்படி சொல்லி வராரு பாருங்க. ஆபிரகாமின் சந்ததிங்கிறாரு, பூமியின் கடையாந்தரங்கிறாரு, நான் நீனுடைய புள்ளங்கிறாரு, தாசனுங்கிறாரு. என்ன, நான் உன்னை வெறுத்து விடவில்லை அப்படிங்கிறாரு. ஆனா நாமோ பல தடவை இந்த ஆண்டவரை வெறுத்து விடுகிறோம். ஆக இப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க. உன் முற்பிதா ஆபிரகாம் அவன் எனக்கு சிநேகிதன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்க தாத்தா என் கூட்டாளிப்பா, உங்க அப்பா என் கூட்டாளி, நாங்களாம் அவ்வளோ ஒன்றா இருந்தோம். அந்த உறவை காட்டிக்குவாங்க, யாருன்னே தெரியாது, உறவை காட்டிக்குவாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் அவன் எனக்கு சிநேகிதன், அதில் வந்தால்தான் நீ, அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனையாக, ஆமென், வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணு நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். அவன் எனக்கு சிநேகிதன். நீ பூமியின் கடையாந்திரத்தில் இருந்த, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இடத்துல கிடந்த, நான் உன்னை வெறுக்கலை, நான் உன்னை விரும்பி அழைச்சிருக்கிறேன், நீ என் தாசன். ஆகவே எத்தனை பயப்படக்கூடிய சூழ்நிலை யார் உண்டாக்கினாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். இந்த ஒரு வார்த்தைக்கு என்னன்னு சொல்லி வராரு பாருங்க. நீ பயப்படாத. ஏன் பயப்படுற? கடனா பயப்படாதப்பா, நோயா பயப்படாத, 10 பேர் சேர்ந்து வெட்டுவாங்கிறான் பயப்படாத, அவங்களே அவன் வெட்டுப்பட்டு சாவான், நீ கவலைப்படாத. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து உன்னை தனியுமே ஆக்கிட்டாங்களா, கவலைப்படாத, அவங்க எல்லாம் உன் பக்கம் வருவாங்க, நீ பயப்படாத, தைரியமா இரு, எல்லாம் போச்சுன்னு கவலைப்படாத. உயிர் போகல தெரியுமா? உயிர் போதும், உன்னை நான் உருவாக்க உயிர் போதும், உன் சரீரம் போதும், எது போனாலும் கவலைப்படாத, யார் பிரிந்தாலும் கவலைப்படாத, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாத, அதையே மனசுல வச்சுக்கிட்டு தூங்காம சாப்பிடாம வியாதியை சம்பாதிக்காத. இந்த தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் அப்படியே முழங்கால் படிடுவோம். என்னுடைய அவிசுவாசம், பயம் என்னோட நீங்க, விசுவாசம் வேணும், அவிசுவாசம் வரக்கூடாது, விசுவாச குறை வரக்கூடாது. என்ன நடக்குமோ
ஏதாவது நடக்குமா? இந்த பயமே நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். தேவன் நம்மகிட்ட இறங்கி வரக்கூடாத அளவுக்கு இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சிடும். எல்லாரும் கொஞ்சம் வாயை திறந்து, அப்பா அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கணும் ஐயா, அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கள், விசுவாசம் எனக்குள்ள வளரணும், நான் விசுவாசம் எனக்குள்ள வளரணும். இன்னைக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை தான், இன்னைக்கு என்கிட்ட சுகம் இல்லை, பலன் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, நன்மை இல்லை, கடனாளியா நிற்கிறேன். உலக பார்வைக்கு பெரிய மனுஷனா தெரியுது, ஆனால் என்கிட்ட கடன் நிறைய இருக்கு, என்கிட்ட வியாதி இருக்கு, என் வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, என் மனசுல அவ்வளவு பாரம் இருக்கு, வேதனை இருக்கு. அப்பா நான் நினைச்ச நபர்களெல்லாம் என்ன கைவிட்டாங்க, நான் எது நினைச்சனோ தாங்குவாங்கன்னு சொல்லி அவங்களாம் என்ன கைவிட்டாங்க. யார் எனக்கு உதவியா இருப்பான்னு நினைச்சனோ அவங்கெல்லாம் கைவிட்டாங்க. கடைசியா உயிருக்கு உயிரா யார் நான் பழகணும் அவங்கெல்லாம் என்ன கைவிட்டாங்க. அப்பா எனக்கு இப்படிப்பட்ட நிர்பந்த நிலை ஏற்பட்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே நான் விசுவாசத்தை விடக்கூடாது. நீர் என் கேடகோ, என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே தாவீது சொன்னது போல இந்த காலை வேளையில நான் சொல்லுகிறேன், இந்த ஜெப வேளையில், இந்த ஆராதனை வேளையில நான் சொல்லுகிறேன், எல்லாம் இழந்து நிக்கிற தனிநபரா நிக்கிற, உதவி செய்ய யாரும் இல்லை, ஆனாலும் நீர் என் கேடகோ, என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவர். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஒரு மணி நேரம், அரை மணி நேரம், அல்லது ஒரு நாள், அல்லது ஒரு மாதம், ஏதோ ஒன்று நடக்க போகுது. உண்மையா நடக்க போகுது, உண்மைதான். ஆனால் நீங்களும் நானும் சொல்லணும், ஏதோ ஒன்று எனக்கு நடக்க சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று நடக்க போகுது, கர்த்தர் அதை தவிடுபடியாக்கி போட போகிறார், கர்த்தர் அதை நொறுக்கி போட போகிறார். இதை தான் அவர் நம்ம வாயிலிருந்து எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? அதுதான் அவர் சொல்லி வர்றாரு. பூமியின் கடையாந்திரத்தில் கிடந்த எல்லாரும் உன்னை வெறுத்து வச்சாங்க, உனக்கு பயத்தை உண்டாக்குனாங்க. என் சிநேகிதனா நான் ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமின் சந்ததி பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து மரணத்தின் எல்லை, வேதனையின் எல்லை, வாழ்வா சாவா அந்த விளிம்பு, அந்த இடத்துல இருந்தப்பா. அங்க இருந்துதான் உன்னை எடுத்து கொண்டு வந்து என் வீட்டில் நான் வச்சிருக்கிறேன். உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன்னை தாங்குவதற்காக. உன்னை தாங்க இந்த பூமியில யாரும் இல்லப்பா, உண்மையாய் தாங்க யாரும் இல்லை. உன்னை சுகத்தை கொடுத்து தாங்க யாரும் இல்லை, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுத்து உன்னை தாங்குவதற்கு யாரும் இல்லை. உன்னை அழிக்க அநேகர் திட்டமிடுகிறார்கள், அநேக ஆவிகள் திட்டமிடுகிறது. அந்த திட்டங்களை உடைத்து உன்னை உருவாக்குவதற்காக தான் நான் எடுத்து ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நான் உனக்கு கேடகம் என்பது உண்மைதான், நான் உனக்கு மகிமை என்பது உண்மைதான், உன்னை உயர்த்துகிறேன் என்பது உண்மைதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றாரு, பயப்படாதப்பா, திகையாதே, கலங்கி நிக்காதே, மனசை விட்டுறாத, திகைச்சு போய் நிக்காதே, திகையாதே, நான் உன் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவர் சொல்லட்டும், சட்ட நிபுணர் சொல்லட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், எந்த சூழ்நிலை நம்பி போனீர்கள் அந்த சூழ்நிலை எல்லாம் கடைசி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லட்டும். அந்த முடிவில் இருந்துதான் நான் உனக்கு பெரிய அற்புதத்தை நான் செய்ய போகிறேன். என் மகிமையை நீ பார்க்க போகிறாய், என் வல்லமை நீ பார்க்க போகிறாய், என் அற்புதத்தை ஊர் உலகத்திற்கெல்லாம் நீ சொல்ல போகிறாய். அந்த அற்புதம் இறங்கி வரப்போகிறது, அது நடமாட போகிறது, எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படி அந்த அற்புதம் கிரியை செய்ய போகிறது. நீ பயப்படாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்த உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். அல்லேலூயா, நான் தாங்குவேன். ஆண்டவரை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை தாங்குகிற தேவன். தள்ளாட விட மாட்டார், தடுமாற விட மாட்டார். மற்றவங்க பார்த்து கேலி கூத்தா பேசிட்டே, நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க, அவர் அப்படியே ஒரு வேடிக்கை பார்ப்பாங்க. அவர் ஒரு எல்லையை வச்சிருப்பாரு. பேசிட்டே இருக்காங்களே, எத்தனை வருஷம் ஆச்சு, இப்படிதானே இருக்கிறீங்க, இத்தனை வருஷமா அந்த சபை போயிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில் இல்லையே, அப்படிதானே இருக்கிறீங்க. ஏன் சிங்காசனத்தை காட்டுல ஓடணும்? தாவீது காட்டுக்கு ஓடின பிறகு அப்சலோமுக்கும் தாவீதுடைய போர்படை தளபதியாகிய யோவாப் அவனுடைய சேனைக்கும் யுத்தம் நடக்குது காட்டுல. அவன் காட்டுல விடல, தேடி வந்துட்டான் பின்னாடி. அப்ப சொல்றாரு தகப்பன் தாவீது, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை பார்த்து நடத்துங்க. பாருங்க, பெத்த மனம் பித்தும்பாங்கல்ல, நமக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் மனம் கடினப்பட்டு பேசுவார்கள். ஆனால் பாதிக்கப்பட்ட நமக்கோ அந்த தாயுள்ளத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். தாவீது சொல்றான், யோவாப் என்ன நினைச்சிருப்பான், அட பாவி, சிங்காசனத்தை பிடுங்கிட்டு வயசானதோட காட்டுல அனுப்பி விட்டான், இப்பவும் பிள்ளையாண்டனை பார்த்து நடத்துங்கன்னு சொல்றியே. போன அப்சலோம் முடி அடர்த்தியான முடியும், கோவேறு கழுதையில ஏறி போறான். ஒரு கருவாளி மரம்
சன்னல் பின்னலான ஒரு மரம். அதுல போகும்பொழுது அவனுடைய முடி சிக்கி கொண்டது. அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் ஓடி வந்து யோவாவிட்ட சொல்றான், இப்படி அவன் தொங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்படியா, போ, அவனை ஏன் கொல்லாம வந்த? கொன்னுட்டாங்க. ராஜாவை மறுபடியும் சிங்காசனம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா துரத்தின மகனுக்காக மறுபடியும் வீட்டுல போய் கதவை சாத்திட்டு அழுகுறான். தாய் உள்ளம் கொண்டவங்க மறுபடியும் இறங்குவாங்க. அந்த இறக்க குணத்தையே தான் காட்டுவாங்க. அவங்க வயது அதிகமா இருக்கலாம், வயது கொஞ்சமா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். அந்த தாய் உள்ளம் யாருக்கு இருக்கோ அவங்க அடிக்கடி இரக்கத்தை மட்டும் தான் காட்டுவாங்க. நீங்க சில பெண்களே கரடு முரடா பேசுறாங்கல்ல, தாறுமாறா போய் சாவுடாங்கிறாங்கல்ல. இது எந்த தாய்? இது இவங்களும் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தானே. போய் சாவுடான்னு சொல்றாங்கல்ல மனமாற. புருஷனே சொல்றாங்களே, செத்து தொலைஞ்சு போடா, நீ ஏன்டா உயிரோடு இருக்கிற சொல்றாங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்க, உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை பாருங்க. தேவன் நம்மோடு எப்படி இடைபெறுகிறார் அப்படிங்கிறத பாருங்க. இந்த தேவனுடைய இடைபடுதலை யாருமே நமக்கு தர முடியாது. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அந்த ஸ்தானத்துக்கு அவர் மட்டும்தான். அதான் அவர் சொல்றாரு, நான் தாயை போல உன்னை தேற்றுவேன். நீ ஏசாயா 66:13 எடுத்து வாசித்து பாருங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். சபையாதுக்கு தான் கூடி வர்றோம். சபைங்கிறது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, சம்பிரதாயம் அல்ல. இது ஒரே ஒரு சடங்கு அப்படிலாம் கிடையாது. உங்களை இங்க வச்சு தேற்றுவதற்காக அவர் கொண்டு வர்றார். இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 66 ஏசாயா 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒரு பிள்ளையை தாய் தேற்றுவாங்க. இந்த பிள்ளை அழும்போது தொட்டியில போட்டு, மடியில போட்டு, தோல்ல போட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. பாட்டு பாட்டு நடந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள தாய்மார்கள் தான் பாட்டு தெரியல, மறந்து போச்சு. அன்னைக்கு உள்ள தாய்மாரை சொல்றேன். மேல போட்டுக்கிட்டு அந்த பிள்ளைய பாட்டு பாடுவாங்க. தொட்டியில போட்டு ஆட்டி அந்த புள்ள தூங்கு வரை தாய் தூங்க மாட்டாங்க. சொல்றாரு, ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே சபையிலே வைத்து தேற்றப்படுவீர்கள். அதுக்காக தான் ஒரு மனிதன் தேற்றப்படணும். அந்த மனிதன் வர வேண்டிய இடம் சபை. சபை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகதான் சொல்றாரு, நான் பூமியின் கடையாந்தத்தை உன்னை எடுத்துக்கொண்டு வந்த நோக்கமே உன்னை தேற்றுவதற்காகப்பா, உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன்னுடைய பொருளை அபகரிப்பதற்காக அல்ல, உன்னை வெறுத்து ஒதுக்குவதற்காக அல்ல, பயந்து பயந்து இந்த உலகத்துக்கு வாழ்வதற்காக அல்ல, பயப்படாமல் தைரியமாய் வாழ்வதற்காக சபைகளை கொண்டு வந்திருக்கிறேன். எதையும் பயப்படாத. ஸ்தோத்திரம். இருந்தால் இந்த லோகம், இல்லைன்னா அந்த லோகம் கர்த்தரோட. அல்லேலூயா. இங்கே அவருக்காக, அங்க அவரோடு. ஆமென். இங்கே அவருக்காக, அங்கே அவரோடு. அவருக்காக வாழ்வது பெருசா, அவரோடு வாழ்வது பெருசா? அதுதான் பெரிய பாக்கியம். அந்த அவரோடு வாழணும், இங்க அவருக்காக வாழ்ந்தாகணும். அந்த கடை நிலைக்கு போயும் அவங்க கும்பிட்ட தெய்வம் கைவிடல, மறுபடியும் அவங்களை எடுத்துட்டாருங்க, காப்பாத்திட்டாருங்க. பெரிய ஆச்சரியங்க. இப்படி எல்லாரும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து பலவீனத்தை பேசினவர்கள் உங்கள் பலத்தை குறித்து பேச போகிறார்கள். உங்கள் தோல்வியை குறித்து பேசினவர்கள் உங்கள் வெற்றியை குறித்து பேச போகிறார்கள். நீங்கள் கீழே விழுந்ததை பேசினவர்கள் எழுந்து நிமிர்ந்திருக்க போறதை குறித்து பேச போகிறார்கள். நீங்கள் இழந்ததை பேசினவர்கள் நீங்கள் மறுபடியும் பெற போகிறதை பேச போகிறார்கள். பலவீனத்தை பேசினவர்கள் பலத்தை பேச போகிறார்கள். ஆமென். அல்லேலூயா. பேசுறது அந்த வாய் தான், அந்த ஒரே வாய் தான். நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம தைரியமா இருக்கணும். யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். இந்த பூமியில கோடீஸ்வரனுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம். பெரிய பெரிய தத்துவ ஞானிகள், அறிஞர்கள், புலவர்கள், பேச்சாற்றல் மிக்க மக்கள், அறிவு நிறைந்த மக்கள், அழகு நிறைந்த மக்கள், பட்டத்தின் மேல் பட்டத்தை வாங்கின மக்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், நாட்டையே குலுக்க வைத்த கலங்க வைத்த விஞ்ஞானிகள், தேசத்தை ஆண்டு மிகப்பெரிய தலைவர்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை வெறுத்து ஒதுக்கப்பட்டது பூமியில தள்ளப்பட்டு கிடந்த உங்களுக்கும் எனக்கும் தேவன் இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். எதற்காக என்றால் அவருடைய வலது கரத்தினால் தாங்குவதற்காக, அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவதற்காக. அவருடைய கரத்தின் மகிமை இந்த பூமி பார்க்க போகிறது, உங்கள் வழியாக பார்க்க போகிறது, உங்கள் ஒவ்வொரு பலவீனத்தின் வழியாக இந்த பூமி பார்க்க போகிறது. தெய்வத்தின் கரத்தின் மகிமை எவ்வளவு, அந்த கரத்தின் வல்லமை எப்படிப்பட்டது, அந்த கரம் எவ்வளவு உயர்வான கரம் என்று உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு இந்த பூமியில ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம். மூன்றாவதாக ஏசாயா 46வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய துவக்கம் எங்கே ஆரம்பமாயிருக்கு பாருங்க. உங்களை என்னையும் எந்த இடத்துல வைத்து அவர் தாங்கி இருக்கார் பாருங்க. எந்த இடத்துல வைத்து அவருடைய கிரியை துவக்கி இருக்கிறார் பாருங்க. நமக்கு தெரியாது. நம்ம வளர்ந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம், திருமணமும் நடந்தது. அதன் பிறகெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். பேர பிள்ளைகளை தூக்கினோம், அதன் பிறகு கூட நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த பேரப்பிள்ளை தூக்குற வயசு 60 வயசா இருக்கலாம், 50 வயசுல பேரப்பிள்ளைங்க பார்த்திருக்கலாம். 50 வயதுல ஆண்டவர் என்னை ரட்சித்தார் இல்ல. அந்த துவக்க நாள் தாயின் கற்பத்திலேயே அவர் நம்ம ஏந்து தாங்க ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு அந்த அறிவு தெரியல, அது தெரியல. அந்த வசனத்தை பாருங்க. தாயின் வயிற்றில் தோன்றின முதல், அந்த முதல் நாள், தாயின் வயிற்றில கருதரித்த நாள், அந்த நாளிலேயே வந்து தாங்கிட்டு ஏந்திட்டார். இந்த புள்ள எனக்கு வேணும், இது என்னை பற்றி பாடும், என்னை பற்றி பிரசங்கம் பண்ணும், என்னை பற்றி ஊரெல்லாம் சொல்லும், பலருக்கு சொல்லி கொண்டு வரும், பலரை காப்பாற்றும், பலர் இதை ஏசுவாங்க, பலர் இதை அடிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அவ்வளவையும் தாங்கிக்கிட்டு ஏசு ஏசுன்னு இது உயிர் வாழ போகுது அப்படின்னு சொல்லி அன்னைக்கே கற்பத்தில் வந்து ஏந்தினார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புங்கிறது நீங்களும் நானும் ஏற்படுத்திட்டது இல்லை, அவர் தாயின் கற்பத்தில் ஏற்படுத்தினது, கற்பத்தில் ஏற்படுத்தினது. நாம நினைக்கிறோம் இந்த பாதிப்பு வந்ததுனால வந்தோம், இந்த பாதிப்புல வந்திருக்க மாட்டோம். இல்ல, உங்க அம்மாவுடைய வயிற்றுல நான் அம்மாவுடைய தாயின் வயிற்றுல அந்த கற்பத்துல கருவா சின்ன புழுவா உண்டானோம் பாத்தீங்களா, அன்னைக்கே வந்து இந்த பிள்ளை எனக்கு தேவை, என்னை துதிக்க தேவை, என்னை பற்றி பேசுவதற்கு தேவை, என்னை பற்றி பாடுவதற்கு தேவை. அல்லேலூயா. யார் யாரையெல்லாம் அவர் தாங்கினாரோ அவங்க எல்லாம் சாகரத்துக்குள்ள சபைக்குள்ள வந்தே தீர வேண்டும், வந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாங்கினேன். அடுத்தது முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். சொல்றாரு பாருங்க. முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் சொல்றாரு. நரை வயது மட்டும். அல்லேலூயா. இந்த முடி நரைக்குது இல்ல, இப்ப யாருக்கும் நரைக்க மாட்டேது அப்படின்னு பாக்குறீங்களா? 50 வயசுல நரைக்க மாட்டேது, 60 வயசுல நரைக்க மாட்டேங்குது. நரைக்கிறது வரைக்கும் அவர் தாங்குவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நிறையெல்லாம் இருக்கு. நரைத்தது, முதிர்ந்தது, முதிர்ந்ததெல்லாம் இங்க சபையில் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. நரைத்தது, உதிர்ந்தது, முதிர்ந்தது எல்லாம் நம்ம சபையில் இருக்க. சொல்றாரு இன்னும் முதிரட்டும், ஒரு முடி இல்லாம கொளுத்துட்டும் கலைஞர் கருணாநிதி மாதிரி, அது வரையும் நான் உங்களை தாங்குவேன் அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை எங்க ஆரம்பிச்சேன்? தாய் வயிற்றுல. எங்க? தாயின் வயிற்றுல. தாயின் வயிற்றுல அங்க ஆரம்பிச்சேன். அவர் யாரெல்லாம் தாங்கி முன்குறித்திருக்கிறாரோ அவங்கெல்லாம் அவர் வேலையை செஞ்சே ஆகணும், அவரை பற்றி பாடியே ஆகணும். அல்லேலூயா. அவர் ஒரு மனுஷனை தாங்கிட்டாருன்னா அவர் உயர்த்தாம இருக்கவே மாட்டார். புரிஞ்சுங்க. அவர் கை ஒரு மனுஷனை தாங்கிட்டுனா அந்த மனுஷனை உயர்த்தி காட்டாம அவரால் இருக்கவே முடியாது. உயர்த்தி காட்டுவார், மேன்மைப்படுத்தி காட்டு. இதாண்டா என் கரத்தின் வல்லமை, பாத்துக்க, இதுதான் கர்த்தரின் கரத்தின் வல்லமை, இயேசுவின் கரத்தின் வல்லமை இதுதான். எல்லாருக்கும் காட்டுவார், ஒவ்வொரு உலகத்தையும் காட்டுவார். இதுதான் என்னுடைய கரம் செய்கிற வேலை. ஆமென். நாம சில நேரம் இந்த உலக சூழ்நிலை பார்த்து நாமளே ஒரு கட்டுரை எழுதிடுறோம், என் வாழ்க்கை இப்படிதான் முடியும். இல்ல, இந்த கர்த்தரை நாம எதிர்த்து எழுதுற முடிவுரை இதெல்லாம். அவர் நமக்கு எழுதி வச்சது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அவர் எழுதி வச்சது எல்லாம் நமக்கு வேதத்துல இருக்கு. எல்லா பொக்கிஷமும் இங்க இருக்கிறது, எல்லா தேவைகளும் இங்க இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இங்க இருக்கிறது, எல்லாம் இருக்குது இல்ல, அனைத்தும் இருக்கு. ஒண்ணு இல்ல, எதுவும் இல்ல. பாதி இருக்கு, பாதி இல்ல. முக்கால் பாதி இருக்கு, கால் பாதி இல்ல. 10% இருக்கு, 90% இல்ல. எல்லாமே இங்க இருக்கு. இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த உலகம் இருந்தாலும்
அதற்குரிய அத்தனையும் இந்த பொக்கிஷத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள், இதை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை இரவும் பகலும் வாசித்து தியானித்து அதை இருதயத்தில் கொண்டு வந்து வாயினால் அறிக்கையிட்டு எனக்கு இந்த நன்மைகள் வரப்போகிறது. ஆகவே தான் இந்த பைபிளை கர்த்தரின் கையில கொடுத்திருக்கிறார். இதில் உள்ள ஆசீர்வாதம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் என் வீட்டுக்குள்ள வரப்போகுது, என் வாழ்க்கையில வரப்போகுது. அதை பார்க்காம நான் சாக மாட்டேன். ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. நடக்குமா நடக்காது? இதில் உள்ள நன்மை வருமா வராதா? கொஞ்சம் வந்திருக்கு, இந்த மீதம் உங்களுக்கு வரப்போகுது. மீதம் வந்திருக்கும். இந்த வாய் இருக்க வாய், இந்த வாயால இழந்து நிக்கிறோம். நமக்கு கேடே இந்த வாய் தாங்க. நமக்கு மட்டும் இல்ல, உலகத்து மனுஷனாட்டு யாரா இருக்கட்டும், கெட்டு குட்டிச்சோரா போன இழந்து போன அத்தனை பேருக்கும் கேடே வாய் தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த வாயை மாத்திரம் நம்ம ஒழுங்கா பயன்படுத்திட்டா நம்ம வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். இனிமேலும் நான் ஏந்துவேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. இனிமேலும். இதுவரை கடந்து வந்துட்டோம். இதுக்கு மேல காலங்கள் இருக்கு. இந்த வார்த்தையை நம்புங்க. நான் உங்களை சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எல்லாரும் தீர்க்காயுசோட தான் வாழுவீங்க அப்படின்னு சான்று சொல்றாரு மறைமுகமா. கர்த்தருக்கு யாருக்கும் பாதி வயசு கிடையாது, எல்லாருக்கும் தீர்க்காயுசுங்கிறார். சமீபத்தில் தலைக்காட்டுல 90 95 91 வயசு நம்ம தெரியல. அந்த ஐயாவுக்கு 91 90 தெரியல. நல்ல திடகார்த்தமா இருந்திருக்காரு. சொன்னாங்க அவர் பையன் ஜெயில் மட்டும் போல இன்னொரு 5 வருஷம் கூட இருந்திருப்பாரு, ஒரு 10 வருஷம் இருந்திருப்பாரு. அந்த அப்பாவுடைய அன்பு அந்த பையன் சொன்னார். இவருக்கு ஒரு சின்ன தலை வலி வந்துட்டுனா, காய்ச்சல் வந்துட்டுனா அத்தனை தடவை வந்து பிள்ளை அப்படி கேட்பாரு, அப்பா மாத்திரை போட்டியா, தலை போச்சா, எப்படி இருக்கு? அத்தனை வயசுல அவரை பார்க்க ஒரு ஆள் தேவை. அத்தனை வயதுல சபையில ஃபர்ஸ்ட் வந்து ஆராதனை உட்காருவார். முதல் நபரா அவங்க இருக்கிற ஸ்தலத்துல, அந்த ஆராதனை ஸ்தலத்துல முதல் நபரா வந்து உட்காருவார். அந்த ஊழியக்கார் பிரசங்கம் பண்ற முகத்தை மறைச்சு யாராவது உட்காந்துட்டாங்கன்னா, இது மாதிரி மேடையெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்ல, தரையில தானே ஒரு வீட்டுடைய ஹாலில் நடக்குது. மறைச்சு உட்காந்து நவுந்துக்க, ஊழியக்கார் முகத்தை பார்க்கணும். இது சபையில சாட்சி, ஊர் அவங்களுடைய உறவுகள் சாட்சி. அவரு யாரையுமே கெட்டவதம் சொல்லி பேச மாட்டாருங்க, யார்ட்டுமே சண்டை போக மாட்டாருங்க, சண்டை போட மாட்டாருங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க அவரு. சுடுகாட்டுல போகும்போது அவங்களுடைய உறவுகள் சாட்சி. 90 வயசை கடந்துட்டார் அந்த ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி தன்னுடைய மகன் மேல ஒரு கவலை வச்சுட்டார். ஜெயில இருந்து ஒரு வரல, ஜாமீன் கிடைக்கல. அந்த ஏக்கம் அவருடைய இருதயத்தை வெகு சீக்கிரமா பாதிச்சுட்டு, நான் சொன்னேன் அதை மறைச்சு, கர்த்தர் 90 வயசு வரை வச்சிருந்திருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் காரணம் சொல்லாதீங்க. இன்னும் 10 வருஷம் அவருக்கு என்ன நினைச்சிருப்பாரு. அப்பாவுக்கு அவர் நியமித்த வயசு அவ்வளவுதான், அவர் வரல அப்படின்னு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு அப்படின்னு இருக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் நியமித்த வயது 90 தான். போங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமெல்லாம் அப்படி வாழ முடியுமான்னு பாருங்க. நாம் அந்த 90 வயது நடமாட்டத்தோட திடகார்த்தமா, வியாதி இல்லாம, சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லாம, புள்ள ஜெயிலுக்கு போன பிறகு ஒரு மாட்டை எங்க அவுத்துட்டு போயிருக்காரு. ஒரு மாடு முட்டி கீழே தள்ளிட்டு கொஞ்சம் பலவீனப்பட்டிருக்காரு. மாடு முட்டிட்டு சொன்னாங்க. அதை போன பிறகு மாடு முட்டிட்டுங்க அவர் அப்படின்னாங்க, கொஞ்சம் நடக்க முடியாமான்னு. கடைசி வரையும் பலத்தோடு இருந்திருக்கிறார். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. இது அவர் வாழ்க்கையில நடந்துச்சு, நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஒரு நிமிஷம் எழுந்து நின்று, இது என் வாழ்க்கையில நடக்கணும்ப்பா. பணம் பொருளை கேட்காதீங்க, அவர் தந்துருவார். பரிசுத்தத்தையும் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் கேளுங்க, அது ஆண்டவர் தானே நமக்கு தருவார். வாய்களை திறந்து, ஆண்டவரே நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்க. கொஞ்சம் வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க. இந்த முழு ஐக்கியத்தை நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறீரப்பா. நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அதில் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன்.
தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி உங்களை தாங்கினேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கேளுங்க எல்லாரும், இந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. இது என் வாழ்க்கையில நிறைவேறணும். வாயை திறந்து கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில நிறைவேறணும், என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். வாயை திறந்து கேளுங்க. அப்பா, எனக்கு இது நிறைவேறணும், எனக்கு இது நிறைவேறணும் ஐயா. ஆண்டவரே, கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வருவேன். அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அரை வயது மட்டும் எங்களுக்கு அந்த தீர்க்க ஆயுசை கொடுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த தீர்க்க ஆயுசை கொடுங்க ஐயா. இந்த வசனம் எங்கள் முழு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக. சொல்லுங்க எல்லாரும், எங்க முழு குடும்பத்திலும் முழு ஐக்கியத்தில் நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா. அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் ஐயா. அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இடையில நான் உங்களை கைவிட மாட்டேன். பாதி வயசுல கைவிட மாட்டேன். முக்கால் வயதுல கைவிட மாட்டேன். நோய் வந்திருக்கலாம், நோய் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, வசனம் பெரியது, நோய் சிறியது. ஹல்லேலூயா. நம்முடைய கஷ்டம் சின்னது, பிசாசு சின்னது, அவருடைய வார்த்தை பெரியது, அவருடைய வல்லமை பெரியது. தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. அரை வயது வரை. ஹல்லேலூயா. ஆமென். உட்காருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் எழுப்பிவிட்டு ஜெபம் பண்றோம். இதெல்லாம் எழுதி வச்சு நீங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ணுங்க. இது என் வாழ்க்கையில நடக்கணும் ஏசப்பா. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 3வது அதிகாரத்துல 3வது வசனம், என் வாழ்க்கையில அந்த விசுவாச அறிக்கை என் வாழ்க்கையில வரணும் ஏசப்பா. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. பொருளாதாரத்தை வர்த்திக்க பண்ணு, அப்புறம் கேளுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு கேளுங்க. பொருளாதாரம் வர்த்திக்க பண்ண உங்களுக்கு மட்டும்தான். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணிட்டாருன்னு பல நூறு குடும்பங்களை உங்க ஜெபம் காப்பாற்றும். பல நூறு குடும்பங்களை உங்க ஜெபம் கொண்டு வரும் சபைக்குள்ள. உங்க பணம் பொருள் பெருகுனா உங்க வீடு மட்டும்தான் செழிக்கும். ஆனா விசுவாசம் பெருகுனா உங்க ஊரு உறவு நண்பர்கள் யாரெல்லாம் பாக்குறீங்களோ அதையெல்லாம் சபைக்குள்ள கொண்டு வந்துடலாம். எது பெருகணும் சொல்லுங்க? எது பெருகணும்? எதை வர்த்திக்க பண்ணணும்? விசுவாசத்தையும் விசுவாச அறிக்கையையும். ஆமென். விசுவாச சொல்லிட்டு வீட்டுல படுத்து தூங்க கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யணும்? மன்றாடி ஜெபிக்கணும். சோத்திரம். ஒருத்தர் இல்ல நினைச்சிட்டு படுத்து தூங்குவீங்க. அப்பாவோட கரம் உங்களை தாங்கிட்டு இருக்கும், கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கிட்டு இருக்கும். எத்தனையோ வீட்டுல படுக்கை பாய் போட்ட இடத்துல காலையில இந்த பாய் எடுக்கும்போது பாம்பு செத்து கிடந்து நசுங்கி, நம்ம அடிக்கல, உள்ள போன பாம்பு செத்து போச்சு. உள்ள போன பாம்பு சைடா வந்து கடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அனுமதிச்சாரா? நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை ஐயா, எவ்வளவு பெரிய வார்த்தை. கர்த்தர் என்னை தாங்குகிறார். படுக்கையில எத்தனையோ பேர் நம்முடைய மூச்சு போயிருக்கோம். ஆனா இதுவரை இந்த மூச்சு போகாம இருக்குன்னு சொன்ன அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. நரை மட்டும் அது தாங்க போகிறது. முதிர் வயது நரை மட்டும் அது தாங்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த இங்கே தாங்குகிற கரம் உங்களை தூக்கி பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரை அந்த கரம் உங்களை விட்டு விலகவே விலகாது. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து வருகிறீரே. நம்ம வண்டியில போறோம், தடுமாறுது, சொல்றோம்ல, கொஞ்சத்துல தப்புன பிரதர், கொஞ்சத்துல தப்புன. அந்த வீல்ல மாட்டிருப்பேன். சண்முகம், ஹேமாவதி, 2 பிள்ளைங்க, முழு குடும்பம் அந்த இடத்துல. ஒரு பென்ஸ் லாரி, லோடு ஏத்துன லாரி முடிப்பட்டான். வண்டி சாய போது வீல் ஏற போகுது. எப்படி அந்த லாரி நிறுத்தணும் தெரியாது. கேட்டோன்னு எனக்கு ஹார்ட் நிக்கிறது மாதிரி ஆச்சு. முழு குடும்பம். உண்மைதானமா? முடிவு பண்ணிட்டாங்க, காப்பாற்ற முடியாது அவங்களை யாரு. இந்த லாரி எப்படி நின்னுச்சுன்னு தெரியாது. வலதுகரம் தாங்குகிறது, வலதுகரம் தாங்குகிறது, வலதுகரம் தாங்குகிறது. தேவனுடைய வலதுகரம் தாங்குகிறது. தெய்வத்தின் கரம் கைவிடாது. அல்லேலூயா. வந்து சொன்னாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஷோ, என்ன அப்படி சொல்றீங்களே? தப்புச்சையா. எத்தனை பேர் சொல்றோம் அந்த கரம் நம்ம தாங்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியல. நம்ம அந்த கரத்தினுடைய வலிமையை உணராம இருக்கிறோம். அந்த கரத்தினுடைய மகிமை உணராம இருக்கிறோம். அந்த கரத்தை மகிமைப்படுத்தாம இருக்கிறோம். நம்முடைய கையினுடைய வல்லமை நம்ம நம்பி இருக்கிறோம். இல்ல, அந்த கரத்தினுடைய மகிமை வித்தியாசமான, அது மேன்மையான. அந்த கரத்தை போல
எந்த காரம் தாங்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. நான் தஞ்சாவூர் போயிட்டு திருச்சி காரில் அம்பாசிடர் காரில் ஒரு ஊழியக்காரர் பார்க்கறதான போயிட்டு இருக்கிறோம். பெருக்கு வண்டி ஓட்டினேன், வம்பு பண்ணி அவன் ஓட்டினேன். என்ன நான் ஓட்டுறேன்டான்னா இல்லை நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வேற யாரும் டிரைவர் இல்லை, இருந்தாங்களா இல்லையான்னு ஞாபகம் இல்லை, அவன் தான் ஓட்டினேன். ஓட்டும் போது புதுக்கோட்டையிலேருந்து அந்த பாலம், நாங்கள் உள்ளே இருந்து இப்படி வர்றோம், வந்து அந்த வழியில் போகணும். நாங்கள் இப்படி போகும்போது புதுக்கோட்டையிலேருந்து பஸ் வருது, பக்கத்தில் வந்துட்டு அவன் ஸ்பீடாக வர்றான், அவன் ஸ்ட்ரைட் ரோடு, நம்ம நின்று போகணும், வண்டி விட்டான், அப்படியே கொண்டு அணைச்சிருக்கோம். எல்லாரும் அப்படியே பதஷ்டப்பட்டு போய் உள்ள 4 பேர் 5 பேர் கார் உள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறோம். அந்த அது கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ் கூட பிரேக் கண்டிஷன்ல இருக்கும், கவர்மெண்ட் பஸ் அவ்வளவுதான்ங்கிற முடிவுக்கு ஆச்சு. அண்ணா அந்த அந்த நூல் இலையில தப்புனோம்ல காரத்தில் போயிட்டு போய் ஓரமட்டி எல்லாருக்குமே காற்று ஸ்பீடாக ஓட ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் உட்கார வச்சுட்டு அப்புறம் நான் காரை ஓட்டினேன். யார் தாங்கினது, யார் தடுத்தது? மனிதனுடைய முயற்சியா? எத்தனை தடவை நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஜான்சனுடைய மூத்த மகனும் மாவூர்ல அந்த குளத்துல வண்டியோடு உள்ள போய் கிடந்திருக்கணும், தூங்கிட்டான் நினைக்கிறேன். பையன் பேசிட்டே இருக்க, பெரிய பையன் போய் அதை பார்த்தோம் பாருங்க. இப்படி போனது இப்படி போய் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் தான் அந்த குளத்துல, நம்ம விசுவாசிகள் இருக்க அந்த ஊர் குளத்துல, அதை பார்த்தாலே நமக்கு அதிர்ச்சி வந்துடும். அதான் சொல்றாரு, பயப்படாதப்பா, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தில் உன்னை நான் தாங்குவேன். தாவீது அதை அறிந்தவன் சொல்றான், படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறான், கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது. மனித கரம் என்றால் நான் மாண்டு போயிருப்பேன், தேவாதி தேவனுடைய கரம் என்னை தாங்குகிறபடினால் எத்தனை விபத்துகள், எத்தனை நாசமோசங்கள் கர்த்தர் தாங்குகிறார். இனியும் அவர் உங்களை தாங்க போகிறார். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை தாங்குகிற கரம் அது உயர்த்தியே இந்த பூமியில தீரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். 4வதாக சங்கீதம் 18:35, சங்கீதங்களின் புஸ்தகம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். 63:8 வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 63:8. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமென். இதை 35ல வாசிக்கிறோம். 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். இததான் தாவீது சொன்னாரு, ஆனாலும் நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். அது சொல்றாரு இங்க, உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். நமக்கு ஆண்டவர் கேடகத்தை வைத்திருக்கிறார். அந்த கேடகம் நம்மளை பாதுகாக்கும். எதிராளியுடைய அம்புகள், அக்னியாஸ்திரங்கள், எதிராளியுடைய ஏவுகணைகள், எதிராளியுடைய தாக்குதல், எதிராளுடைய திட்டங்கள், அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்க கூடாதபடி தேவன் ஒரு ரட்சிப்பின் கேடகத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிறார், ரட்சிப்பின் கேடகத்தை தந்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் தாவீது புரிந்து கொண்டவர். தாவீது சங்கீதங்களின் புஸ்தகத்தை திரும்ப திரும்ப வாசித்தாலே உங்க எதிர்ப்பெல்லாம் மண்ணோடு மண்ணா மக்கி போயிடும், இந்த பலவீனம்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 37:16-17 வாசிக்கலாம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிறோம், அநேக துன்மார்க்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிறோம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே. இதுதாங்க நீங்க நமக்கு பிரச்சனையே. அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், அந்த குடும்பம் எப்படி இருக்கு, இந்த குடும்பம் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அந்த பிள்ளை இப்படி, இந்த பிள்ளை இப்படி, உலகத்தை பார்த்து பார்த்தே ஆவிக்குரிய வாழ்க்கை கோட்டை விட்டு வந்துருக்கோம். ஒரு சரியான ஆராதனை இல்லை நம்ம குடும்பத்துல, ஒரு ஒழுங்கான ஆராதனை இல்லை, வரையறுக்கப்பட்ட ஒரு ஆராதனை இல்லை, வரம்புக்கு மீறின ஆராதனை இருக்கு, வரம்புக்கு உட்பட்ட ஆராதனை இல்லை. 6 நாள் இஷ்டம் போல வாழ்ந்துடுறோம், 7வது நாள் சில பேர் ஓடி வர்றோம் பயத பக்தியோட. 6 நாள் வீட்டுல ஆராதனை கிடையாது. வருஷத்துல 365 நாளும் நாம் கர்த்தரை ஆராதிக்க பிறந்திருக்கிறோம், மறந்துடாதீங்க. இது எல்லாரும் கூடி ஆராதிக்கிறோம், பாக்கி 6 நாள் வீட்டுல ஆராதிக்கணும். 6 நாள் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு
தண்ணி அடிச்சு தம் அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி ஏமாத்தி அதை பண்ணி இதை பண்ணி கை திறமை வாய் திறமை எல்லாத்தையும் காட்டிட்டு 7வது நாள் வந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். புத்தி கெட்ட ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை கிடையாது. 7 நாட்களும் கர்த்தரை ஆராதிக்கணும். 6 நாள் வீட்டுல, ஒரே ஒரு நாள் அவருடைய வீட்டுல. அது நம்ம வீட்டுல, இது அவருடைய வீட்டுல. இஷ்டப்போக்கு வீட்டுல குடும்ப ஜெபமே கிடையாது. சில பேர் கேட்டா சொல்லுவாங்க, அம்மா பிள்ளை அப்பா அவங்க அங்க பண்ணாங்க, நான் இங்கே பண்ணேன் இவங்க பண்ணேன். இது என்ன குடும்பமா? இது என்ன குடும்பமானு கேட்டேன். இது குடும்பமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எடுத்துக்காட்டான குடும்பம் இல்லை, இது இடரலான குடும்பம். எடுத்துக்காட்டான குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றவங்க யாருக்கு முதியவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் அரை மணி நேரம் 1 மணி நேரம் குறையக்கூடாது. குடும்ப ஜெபம் காலையில 1 மணி நேரம், மாலையில 1 மணி நேரம் குறையவே கூடாது. எந்த வேலை குறைஞ்சாலும் இந்த ஜெபம் குறையக்கூடாது. ஜெபம் குறையுதுன்னா உங்களுடைய பலம் குறையுதுன்னு அர்த்தம், உங்களுடைய வருமானம் குறைய போதுன்னு அர்த்தம், உங்களுடைய ஆசீர்வாதம் குறைய போதுன்னு அர்த்தம், சரீரத்தில் இருக்கிற சுகம் குறைய போதுன்னு அர்த்தம், என்ன சமாதானம் குறைய போதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு புதிய சஞ்சலம் வீட்டுக்குள்ள உள்ள பிரவேசிக்க போதுன்னு அர்த்தம். குடும்ப ஜெபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் நம்ம விசுவாசத்துல அறிக்கையிடணும். நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலையை நீர் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தான் சொல்றான் பாருங்க. தாரும் அப்படிங்கல, தந்தீர். இந்த சங்கீதத்தை பார்த்து வித்தியாசமா பாருங்க. தந்தீர், கொடுத்து விட்டீர், என்னை பாதுகாக்க போகிறீர், என்னை உயர்த்த போகிறீர், மேன்மைப்படுத்த போகிறீர், என்னை ஆசீர்வதிக்க போகிறீர். அள்ளி விடுவான் ஆசீர்வாதமான விசுவாச அறிக்கை. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஜெபம் பண்ணிருக்கோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெரிய நாட்டையே கட்டி கால்ற மகாராணி மகாராஜா மாதிரி, என்ன 127 நாட்டுக்கு மகாராணி மகாராஜா மாதிரி, என்ன ஒரு குடும்பத்தை நடத்த யோக்கியது இல்லை. பார்ப்போம், ஜெபம் பண்ணி இருக்கிறோம், பார்ப்போம், பார்க்கலாம். வராதியா? நான் சொல்றேன், நிச்சயமா வராது. இந்த நாத்த வாய்க்கு எப்படி வரும்? நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், எனக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி இருக்கிறேன் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் கைவிட மாட்டாரு, வந்தே தீரும். கேட்பாங்க, இத்தனை வருஷமா அதனப்ப சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த வருஷம் பாரியா நீ? இந்த வருஷம் போயிட்டு இன்னும் 1 மாசம் இருக்கு போகும்போது, இந்த வருஷமும் நடக்கல. என்னப்பா, நான் உலகம் உடனே அழிய போதா? 2026 தருவாருப்பா சொல்லக்கூடாதா? ஆமா, நீ சொன்னது போலதான் இருக்கு. ஏமாப்பிள்ள வேற ஏதாவது ஒரு இடம் இருக்கா? நல்ல குறி சொல்ற ஒருத்தன் இருக்கிறான், வா போலாம். சூப்பரான ஒரு ஆளு, நல்ல கைரேசுக்காரன். அவங்ககிட்ட ஒரு மை மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டுனா சரியா போச்சு, எல்லாமே சரியாயிடும். என்ன அப்படியா? சரி வா போயிட்டு வரலாம். ஆனா எங்க சபையார்ட்ட யார்ட்டையும் சொல்லிவிடாதத. இல்லை நான் சொல்ல மாட்டேன், வா தெரியாம போயிட்டு வரும், வாணி போ. சோத்திரம். நான் வியாழக்கிழமை இந்த தலைஞாயிறு போற பஸ்ல ஏறலாம்னு இருக்கேன். ஏன் நம்மால் எத்தனை பேர் யாருக்கு படிக்கட்ட போறாங்கன்னு பாக்குறதுக்காக போறாங்கன்னு சில ஆள் கேள்விப்படுறேன். அதனால ஆஹா சொல்லிவிட்டனே, இதெல்லாம் விசுவாசி. அதெல்லாம் தலைஞாறு பஸ்ல வியாழக்கிழமை ஏறி அந்த பக்கம் போகுது. எங்க வரையும்? காடந்தேத்தி வரையும் போகுது. இது விசுவாசியாது? கேட்டா சொல்லுங்க, அவங்க கூப்பிட்டாங்க துணைக்கு போன, உனக்கும் சேர்த்து கட்டிவிட்டு வந்துருவான், ஜாக்கிரதை. இன்னொரு பேர் எழுத, உன் பேர் எழுதி குதிரை கால கட்டிடுவான். இங்க ஒரு ஆளை வச்சிருந்தோம் நாங்க பழைய சபையில. உயிர் போற கட்டம், கடைசி கட்டம் தானே இங்க எல்லாம் வருவாங்க, கடைசி தானே இங்க வரும்போது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆடுறாரு கடந்து, ஒருத்தர் குப்புறப்படுத்திக்கிட்டே நீச்சல் அடிக்கிறாரு, குதிரை ஓட்டுறாரு. குப்புறப்படுத்திக்கிட்டே குதிரை ஓட்டுறாரு. ஒருத்தர் மல்லாக்கப்படுத்திட்டு குதிரை ஓட்டுறாரு, உடம்பு தேயுது, ரத்தம் வருது. என்ன இந்த ஆளுங்க குதிரை ஓடிட்டே சொல்றாங்க, ஐயா வந்து வாசல் நிக்கிறாரு. எந்த ஐயா அப்படின்னா, வெள்ளை குதிரை வந்து ஐயா நிக்கிறாரு. ஐயாவா அப்படி நம்ம மாசம் உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் சொல்லி அந்த நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தோம்னா, ஐயோ விட்டுரு நான் ஓடி போறேன், நம்ம உள்ள வரமாட்டேன். ஐயா புறப்பட்டு அரைச்சலோட தான் ஓடுறாரு ஐயாவெல்லாம். சோத்திரம். உண்மையான ஐயா தான், அரவணைத்து முத்தம் கொடுக்கிற ஐயா. அல்லேலூயா. மார்போடு அணைத்து கொள்கிற ஐயா, உண்மையான ஐயா ஏசையா மட்டும்தான். அல்லேலூயா. சரி, வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். இப்போ துன்மார்க் வாசிக்கலாம். அநேக துன்மார்க்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. உலகத்து மக்கள்
அப்படி ஏமாத்தி பொய் சொல்லி திருடி வஞ்சித்து சம்பாதிக்கிறாங்க கனவுல கூட நினைக்காதீங்க. நீதிமான்ட்ட இருக்கிற கொஞ்சமே நல்லது, நலம். அப்படித்தானே இருக்கு. நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. 10,000 சம்பாதிக்கிற நீங்க ஒரு 100 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க. ஆண்டவர் 10,000 பெருசா சொல்லல, உங்க கையில இருக்கிற 100 பார்த்தது பெருசு அப்படிங்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பெரிதாக தெரிகிறது ஆண்டவருக்கு. ஏன்னா அது நியாயமான வழியில் வந்தது, அது உழைத்து வந்தது, யாரையும் ஏமாற்றி வரல, வஞ்சித்து வரல. சொல்றாரு, அவன் நிறைய செல்வ திரட்சியோட வாழ்றான், கார் பங்களா அப்படி இப்படிலாம் இருக்கு, அதை பார்த்து நீ கவலைப்படாதப்பா, உன் கையில் இருக்கிற கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறாரு ஆண்டவர். ஆமென். அப்ப என்ன நமக்கு வேதனை என்ன? இதுதான் வேதனையை. மற்றவங்களை பார்க்கிறோம், பக்கத்து வீடாரனை பார்க்கிறோம், ஆராதனை இழக்கிறோம், குடும்ப ஜபத்தை இழக்கிறோம், ஏதோ ஒரு வழியில் போய் சம்பாதிக்கணும் போகிறோம், கடைசியாக ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரே போனேன், ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமான்களையோ கர்த்தர். ஆமென். நேர்மையான வழியில் நடக்கிற உங்களையோ அவர் தாங்குகிறார். துன்மார்க்கன் எப்படி பலத்திருந்தாலும், நல்ல இந்த வசனத்தை தியானித்து பாருங்க, அவன் எப்படி உயர்ந்திருந்தாலும் பலத்திருந்தாலும், அவன் எத்தனை வழிகளில் உங்களை நசுக்கினாலும், உங்கள் வாழ்க்கையில குறுக்கிட்டாலும் கவலைப்படாதீங்க, அவனுடைய புயம் விரைவில் முறிய போகிறது. வேதம் பொய் சொல்லாது, அது உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லாது. என்ன நடக்க போகுதோ அதை மட்டும்தான் அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன நடந்ததோ என்ன நடக்க போகிறதோ அதை மட்டும் தான் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கணும், நீதிமன்றம் கொஞ்சம் நல்லது. ஏனென்றால் அவனுடைய புயம் முறிய போகுது, உங்களுடைய புயம் பலப்பட போகிறது. கர்த்தருக்கு நான் சொல்றேன், கவனிங்க. எந்தெந்த பகுதியிலெல்லாம் நீங்க இறங்கி இறங்கி போறீங்களோ, நடக்கிற பிரச்சனை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, நீங்க அமைதியா போயிட்டு இருக்கிறீங்களோ, உங்களை கையலாகாத ஆள்னு கூட சொல்லுவாங்க, கடப்படாதவங்க கூட சொல்லுவாங்க, என்ன இவெல்லாம் ஒரு ஆம்பளையா, இவெல்லாம் எதுக்கு தான் அந்த கோயிலுக்கு போறான், இப்படி பேசுறான், இப்படி பண்றாங்க, எதிர்த்து கேட்க வேண்டாம், அப்படிலாம் கூட மற்றவங்களுக்கு சுருக்குன்னு ஒரு ரோசம் வரும். இப்படி பார்வையில் யாரெல்லாம் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ, உங்க புயம் பலப்பட போகுது, துன்மார்க்கனுடைய புயம் முறிய போகுது. இந்த வசனம் நிறைவேற போகுது, விரைவில் நிறைவேற போகுது. உங்களுடைய பொறுமைக்கு தேவன் துன்மார்க்கனின் புயத்தை முறிக்க போகிறார். அவன் கரம் என்ன வேணாலும் செய்யும், எப்படி வேணாலும் செய்யும், எதை வேணாலும் செய்யும். கொஞ்ச நாள் பாருங்க, சொல்லுவாங்க அமைதியா இருந்தாங்க, உண்மையிலே அந்த தெய்வம் உண்மைதாங்க அப்படின்னு உங்க பகுதியில் வந்திருக்க எத்தனை குடும்பம் வந்திருக்கிறீங்களோ அத்தனை குடும்பத்தின் மத்தியில் உங்க ஊர்ல இந்த வார்த்தை வெளிப்பட போகுது, உங்க வழியாக வெளிப்பட போகுது, உங்க வழி வெளிப்பட போகுது. அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும், துன்மார்க்கனை தாக்கும். நீதிமானை தாங்கும், துன்மார்க்கனை தாக்கும். நம்ம என்ன பண்றோம், ஊருகாரன் பார்க்கறான், நாளைக்கு நம்மளை மதிக்க வேண்டாமா அப்படிங்கிறத நாமளும் கடமடை திறந்து விட்டுறோம். திறந்து விட்டு எங்கள் வழக்கம் பிள்ளைங்க ஆட்டில் வந்து, ஆண்டவரே பேசிட்டேன்ப்பா, ஆனால் தப்பு தான், நான் பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சு. அந்த அறிவு அப்போ வரல, அந்த அறிவு அப்போ வரல. என்ன இப்போ அவர் கரம் எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யுமா? உங்க வாயாலேயே துன்மார்க்கனை ஆண்டவர் சந்திக்காம இருக்கிறார். உங்க வாயை அடக்கி ஒழுங்கா ஜெபத்துல மட்டும் காட்டுனீங்கன்னா இந்நேரம் இந்த நேரத்துக்கு இதுக்கு முன்னாலே ஆண்டவர் காரியத்தை முடிச்சிருப்பாரு. அவனுடைய துன்மார்க்கனுடைய அதிகமான செல்வ திரட்சியை பார்க்கலாம், நீதிமான்ட்டு இருக்கிற கொஞ்சம் நல்லதுங்கிறாரு. ஏன் அப்படின்றதுக்கு ரீசன் சொல்றாரு. ஏன் இப்படி நான் சொல்றேன்? உன்னை பலப்படுத்த போகிறேன், அவனை நான் முறிக்க போகிறேன், அவன் பலத்தை புயத்தை நான் முறிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதில் வேணாலும் இருக்கலாம், எந்த அதிகாரத்தில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் துன்மார்க்கனுடைய புயம் முறிந்தே ஆக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை அநியாயமா யாரெல்லாம் பகைக்கிறார்கள், அநியாயமா சம்பந்தமே இல்லாம வம்ப அப்படியே வழியக்க இழுப்பாங்க, நீ அமைதியா செவிட மாதிரி போங்க, போய் ஆண்டவர்கிட்ட உட்காந்து கதறுங்க, கதறுங்க ஆண்டவர்கிட்ட. அடி உழுவாது, இடி உழுவோம். ஹல்லேலூயா. அடி உழுவாது, இடி உழுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்கலாம் சங்கீதம் 41:11-12, 6வது பாயிண்ட். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என்மேல் பிரியமாய் இருக்கின்ற அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி. அடுத்து தேவன் யாரை தாங்குகிறார்? உத்தமர்களை. கலப்படம் வரக்கூடாது, நமக்கு கலப்படம் வரக்கூடாது. ஒழுங்கா நம்ம வாழ்க்கையை நடத்தும் பொழுது, வேத வசனத்துக்கு இணங்கி பயந்து நடுங்கி நாம் நடக்கும் பொழுது
வசனத்தை முன்வைத்து நாம் பேசி நடக்கும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது, நீ நல்லா கவனிக்கணும், நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். உத்தமமா இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கரம் தாங்கும். நம்முடைய உத்தமத்தில் நம்ம குறைபட்டு இருக்கிறோம்னா அவருடைய கரம் நம்மை தாங்காது. நான் சொல்றேன், 10 ரூபாய்க்கு பொய் சொல்லாதீங்க, 100 ரூபாய்க்கு ஒரு பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. உங்களுடைய உழைப்பிற்கு சன்மானம் கிடைக்கும், உழைப்புக்கு அவார்டும் கிடைக்கும், ரிவார்டும் கிடைக்கும். உண்மையான உழைப்புக்கு அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறேன், நீ கேட்டிருக்கிறீங்க. 200 ரூபா சம்பளத்துக்கு 210 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு வாங்க. 200 ரூபா சம்பளம் வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு 50 ரூபா கூடுதல் வாங்கிட்டு வராதுங்க. அந்த 50 ரூபாய் 500 ரூபாய் கொண்டு போயிடும். உங்க சம்பளம் எவ்வளவு வாங்குறீங்களோ அதை விட அதிகமாக வேலை செஞ்சுட்டு வாங்க. அதுதான் இங்க கர்த்தர் சொல்றாரு, உத்தமம். நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி. மற்றவங்க அகாசுகா பண்றாங்க, நீங்க அகாசுகா பண்ணாதீங்க. மற்றவங்களாம் அப்படி பேசி ஜெயிக்கிறாங்க, நீங்க அப்படி பேசி ஜெயிக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்க அமைதியா விட்டுருங்க. உங்களை ஒன்றும் தெரியாதவன்னு சொல்லட்டும், ஏமாளின்னு சொல்லட்டும், கர்த்தர் இந்த ஏமாளியுடைய விளக்கை ஏற்றி வைப்பார். அல்லேலூயா. துன்மார்க்குடைய விளக்கை அணைப்பார். ஏமாளுடைய கரம் உயர்த்தப்படும், துன்மார்க்குடைய புயம் முறிக்கப்படும். அவருக்கு இடம் கொடுங்க. உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துகிறீர். 145 வசனம் கடை 7வதாக 14வது வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. மடங்கடிக்கப்பட்ட யாவரையும். எதுலையோ ஒன்று விழுந்துட்டீங்க, எதுலையோ தடுமாறிட்டீங்க, யாரோ உங்களை தள்ளிட்டாங்க, எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. சரிக்கு விழுந்தீங்களோ, தெரிஞ்சு விழுந்தீங்களோ, தெரியாம விழுந்தீங்களோ, அது எந்த சூழ்நிலை விழுந்தீங்களோ, ஆனா கர்த்தருடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. அல்லேலூயா. அவர் ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார், இனம் பார்க்க மாட்டார், எதையும் பார்க்க மாட்டார். ஒருத்தன் விழுந்துட்டான்ப்பா, அவன் அடிபட்டான், அவன் இழந்துட்டான், அவன் காயப்பட்டான், அவன் இருதயம் உடஞ்சு போச்சு, ஏதோ ஒரு வகையில் விழுந்துட்டான். கீழே சறுக்கிட்டு விழுறது மட்டும் இல்லை, சறுக்கிட்டு விழுறது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் விழுந்துட்டோம். ஏதோ ஒரு சூழ்நிலை கீழே தள்ளிட்டு, அது நம்முடைய மேட்டிமையோட இருக்கலாம், ஆணவமாவோட இருக்கலாம், திமிரா கூட இருக்கலாம், ஞான குறைவா இருக்கலாம், போய் பித்தலாடுறதுக்கு வந்த ஒரு பரிசாக இருக்கலாம். எப்படியே விழுந்துட்டோம். அந்த விழுந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி தாங்குறவராக இருக்கிறார். விழுகிற யாவரையும் தாங்கி, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வேலை. ஆனா நாம என்ன செய்யணும்? 2 வசனம் சொல்றேன், அப்படியே குறிச்சிங்க. நாம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும். நாம என்ன இடத்துல தாங்கணும்? அன்பினால் எல்லாரையும் தாங்கணும், சகலத்தையும் தாங்கணும், சகலத்தையும் விசுவாசிக்கணும், சகலத்தையும் நம்பணும், சகலத்தையும் சகிக்கணும். அன்பு இருந்தால் அதை செய்யும். அன்பு இல்லைன்னா எல்லாரையும் தாக்கும். பேச்சால, செய்கையால எல்லாத்திலையும் தாக்கும். வாய் கொடுத்தும் ஐயோ மீள முடியாது. கர்த்தருக்கு சோத்திரம். அன்பு இருந்தா எல்லாத்தையும் தாங்கணும். நாம அன்பினால் எல்லாரையும் தாங்கணும். இயேசுவின் அன்பினால் நம்ம எல்லாரையும் தாங்கணும், எல்லாத்தையும் விசுவாசிக்கணும், எல்லாத்தையும் சகிக்கணும், எல்லாத்தையும் நம்பணும். எதனால? அன்பினால். 2வது எபேசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி. நம்ம தாங்க வேண்டியது அன்பினாலே. இந்த அன்பினால் தாங்கணும்னா மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இருந்தால் தான் அன்பு வேலை செய்யும். 3வதாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 14வது வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. திடனற்றவர்களை தேற்றுங்கள். தைரியம் இல்லாத மக்களை தேற்றுங்க. பலவீனரை தாங்குங்கள். பலவீனரை தாங்குங்கள், தாக்காதீர்கள். நம்ம விட கீழே இருக்கிற ஒரு ஆளை போய் தாங்குங்க, அவங்கள தாக்காதீங்க. பலத்தில், பணத்தில், பொருளாதாரத்தில், அறிவில் எல்லாம் குறைவா இருக்கிறாங்களோ அவங்கள போய் தாங்குங்க, அவங்கள தாக்காதீங்க. சாடையில் பேசாதீங்க, போகும்போது காரி துப்பாதீங்க. ஒரு ஆளை பார்த்து, நம்ம விட கீழே உள்ள நபரை பார்த்து தாங்குங்க. நாம செய்ய வேண்டியது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15:1, கொலோசியர் 3:13. அன்றியும் ரோமர் 15:1, பலமுள்ளவர்களாகிய
நாம் நமக்கே பிரியம், நாம் பலமுள்ளவர்கள் தான், ஆனால் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி ஆமென் அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் யாரை தாங்கணும்? பலவீனரை தாங்கணும். நாம நமக்கே பிரியமாய் நடக்காமல் பலவீனரை தாங்கணும். அது சொல்றார் அடுத்த 2வது வசனத்துல, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே ஆமென். மற்றவருடைய எல்லாருடைய நிந்தனையும் அவர் சுமந்தார். எல்லாருக்கும் வர வேண்டிய அவமானத்தை சுமந்தார். எல்லாருக்கும் வர வேண்டிய கஷ்டத்தை சுமந்தார். அவர் தமக்கே பிரியமாய் நடவாமல். பலவீனரை தாங்குங்கள், பலவீனரை தேடுங்க, ஜெபத்துல முதலாவது தாங்குங்க. அடுத்து வேத வசனத்தை சொல்லி அறிவுரை சொல்லி அவங்களை தாங்குங்க, அவங்கள அரவணைத்து தாங்குங்க. பொருளாதாரத்தில் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்து அந்த பலவீனரை தாங்குங்கள். நம்ம தாக்குற ஆளுதனையா இருக்கிறோம், தாங்க மாட்டோமே. நமக்கு வேண்டிய ஆளுக்கு உதவி செய்கிறோம், வேண்டிய ஆளுகளுக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறோம். இனம் பார்த்து, ஜாதி பார்த்து, குடும்பம் பார்த்து, கோத்திரம் பார்த்து ஓடுறோம். ஆனால் சபையில் ஒரு ஆள் கஷ்டப்படுற ஆளுக்கு ஒரு ஜெபத்தை கூட பண்ண மாட்டேங்கிறோம். பலவீனரை தாங்குங்கள். கடைசியா கொலேசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் நாம செய்ய வேண்டிய வேலை. இந்த கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் இதெல்லாம் நமக்குள்ள வரும். இது இருந்தால்தான் நம்மளாம் கிறிஸ்தவன். கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவின் அன்பு இல்லை. கிறிஸ்து என்ற வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, அவருடைய அன்பு நமக்குள்ள இல்லை. அந்த அன்பு இருந்தால் நம்ம எல்லாத்தையும் தாங்குவோம். வேதவசனம் இதுதான். புதிய ஏற்பாடு தான் நமக்கு வழிமுறை. பழைய ஏற்பாடு நடந்தது, நடக்க போறது எல்லாமே இருக்குங்க, எல்லாம் நடந்து முடிந்தவைகள். பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறகு என்ன நடக்குன்னு சில தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு நிருபங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை. நான் பிற்பகுதி வாசித்தோம் பாருங்க, எபேசியர், கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், ரோமர், கலாத்தியர், கொலேசியர். இதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நிருபம். இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை. இந்த அஸ்திபாரம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்வுகின்ற வாழ்க்கை வேஸ்டான ஒரு வாழ்க்கை. எழுந்து நிற்போம்.